ஒருத்தங்க இல்ல அந்த வெசல் வாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு, ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா பாத்தீங்களா, அந்த பார்க்கும்போது ஒரு வெறி ஆகும். அந்த டைம்ல ஒரு வேலை ஆள் இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கிளீனா இருந்தாலே வீடு பீஸ்ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கிச்சன் கிளீனா இல்லாட்டி அவ்வளவுதான், சோலி முடிச்சு. பாத்திரம் இல்லைங்கும் போது இருக்கிற எல்லா ப்ரெஷரும் அப்பதான் நம்மளுக்கு ஏறிட்டு வரும். அப்பதான் நம்ம ஹஸ்பண்ட் மேல கோவத்தை காமிப்போம். பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. ஆனால் இந்த வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடணும் அப்படின்னா அது எனக்கு பேசிக்காகவே கஷ்டம். எங்கள் வீடு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பேர் தென்றல் இல்லம், சரிங்களா? பண்ணி இப்போ குறிஞ்சி இல்லம் வர பக்கத்து வீடு வர வச்சுட்டாங்க. ஒரு 2 வீடாக கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? நம்மளோட கொஞ்சம் பெரியவங்களா ஒரு வேலை ஒரு ஹெல்ப் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். கிச்சனுக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் பேக் வச்சுட்டு. ஐயோ, இந்த சிங்கை பார்த்தோன்னே தலை சுத்த ஆரம்பிச்சு. நல்ல வேலை மயங்கிருச்சு. மார்னிங் 8:30லேருந்து 5 o'clock வரைக்கும் மேபி நிற்கிறது தான் எங்களோட ஜாப். மெயின் பிரச்சனையே என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. என் ஒய்ஃப் வந்து நல்லா சமைப்பாங்க சார். சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட்டு இன்னொருத்தவங்க வந்து ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு கால் வலிக்குதுன்றதுக்காக அந்த காய்கறி வெட்டி கொடுக்கறதுலாம் நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். சச்சோ, வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்றவரு எவ்வளவு வேலை பாக்குறாருன்னு. இல்ல வெறும் கட் பண்ண கட்டிங் சேவிங் ஸ்னேக் கட்டிங், சப் கட்டிங், சிசர் கட்டிங். வந்துட்டு ஷீ இஸ் நாட் கிவிங் தட் லோட் டு மை ஷேரிங் தட் ஒர்க் டு மை மாம். என்ன ரீசன்? இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா சார். எங்க அம்மா வந்துட்டு ஷீ இஸ் ரெடி டு ஒர்க். எங்க அம்மா வந்து எந்த அம்மாவும் நான் வீட்டுல சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு சும்மாவா இருக்கும்? காய் வாங்குறது, சமைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது,